ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருவ்யோ நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அனைவருக்கும் 5ஆம் நாள் ஸ்கந்த சஷ்டி விரத நன்னாள் வாழ்த்துகள். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 295வது பாடல் பெரியோரை மதிக்க வேண்டி பாடியது. ஸ்தலம் திருத்தணிகை. பகலிராவினும் கருவியால் அணம் பருகியாவி கொண்டு உடல் பேணி பழைய வேதமும் புதிய நூல்களும் பல புராணமும் சில ஓதி அகலம் நீளமின்றளவு கூறாறு பொருளிலே அமைந்து அடைவோரை அசடர் மூகர் என்று அவலமே மொழிந்து அறிவிடே நழிந்திடலாமோ. சகல லோகமும் புகழ நாள்தோறும் சருகிலாத செங்கழு நீரும் தளவு நீபமும் புனையும் மார்வதென் தனிகை மேவு கதிர்வேலா திகர பூதரம் தகர நான்முகன் திருகு வாசவன் திரை மீள திமிர சாகரம் கதர மாமரம் சிதற வேல்விடும் பெருமாளே. அசடர் மூகரெண்டவலமே மொழிந்தறிவிலே நழிந்திடலாமோ. திமிர சாகரம் கதர மாமரம் சிதற வேல்விடும் பெருமாளே. திமிர சாகரம் கதர மாமரம் சிதற வேல்விடும் பெருமாளே. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். எல்லா உலகங்களும் நாள்தோறும் தவறாமல் மலர்கின்ற செங்கழுநீர் மலரும் முல்லையும் கடப்ப மலரும் தரிக்கின்ற திருமார்பினரே, அழகிய திருத்தணியில் எழுந்தள்ளியுள்ள ஒளிவீசும் வேலாயுதரே, கிரௌஞ்சமலை பொடிபடவும் பிரம்மதேவரும் இந்திரனும் சிறையிலிருந்து மீளவும் கடல் கதறவும் மாமரமாக முளைத்த சூரன் பிளவுபடவும் வேலை விடுத்தருளிய பெருமிதம் உடையவரே, பகல் இரவாக இவ்வுடம்பிற்கு அன்னம் உண்டு உயிர் கொண்டு உடலை வளர்த்து பழைய வேதங்களையும் புதிய நூல்களையும் பல புராணங்களையும் ஓதி உணர்ந்து அகலம் நீளம் என்று அளக்க முடியாத பேரின்ப பெருங்கடலிலே மனத்தை வைத்து அடைகின்ற ஆன்றோரை மூடர் ஊமையர் என்று இகழ்ந்து கூறி அறிவில்லாத அடியேன் அழியலாமோ? அது கூடாது. அடங்கி இருப்பவர்கள் மகான்கள். பரம்பொருளை சித்தத்தில் வைத்து நித்தம் சமாதி நிலையில் கூடியிருப்பவர்கள் பெரியோர்கள். அப்படி சமாதி நிலையில் உள்ள மகான்களை உலகத்தவர்கள் இகழ்வார்கள். அப்படி இகழக்கூடாது. பெரியோர்களை மதித்து வணங்க வேண்டும் என்பது கருத்து. தணிகை ஈஷா, ஞானிகளை படித்தல் கூடாது, மதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து பாடுகிறார் அருணகிரிநாதர். அடியார் பெருமக்களை, ஞானிகளையும் மகான்களையும் மதித்து வணங்க வேண்டும், அவர்களை இகழக்கூடாது. ஞானிகளின் மனதில் இறைவன் குடிகொண்டுள்ளதால் இறைவனை போல் கருதி வணங்க வேண்டும். நாமும் திருத்தணிகை முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அவர் அருளால் அவர் தாழ் வணங்கி அடியார்களை போற்றி வணங்கி அவர் அருளுக்கு பாத்திரமாக முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.